அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ. என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. கீழே ஷாப் வியூ ப்ராடக்ட்னு ஆப்ஷன் இருக்கும் வீடியோவில். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் இன்றைக்கி வானிலை அறிக்கையை பொறுத்தவரையிலும் 9 ஆகஸ்ட் 2025 பொறுத்தவரையிலும் சென்னைக்கு அருகில் நிலை கொண்டிருந்த அந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது சற்று நகர்ந்து மேற்காக நகர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகவில்லை. மற்றபடி தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று கனமழை பதிவானது. அதே மாதிரியான ஒரு நிலை இன்றும் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உட்புற கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் ஒடிசா பகுதிகளில் இந்த கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் சில பகுதிகளில் பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொறுத்தவரையிலும் கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், கர்நாடகாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திராவில் நெல்லூர், காவாலி, சித்தூர் மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. திருப்பதி மற்றும் அநேகமான ராயலசீமா மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை இன்றும் தொடர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தெலுங்கானாவிலையும் ஹைதராபாத் உள்பட இன்று பரவலாக பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சென்னை தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு, ஈரோடு மாவட்டத்தையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை மாலை இரவு நேரங்களில் இருக்கும். திருச்சி இன்றும் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்கள், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம், நாமக்கல் பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டமாகட்டும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டமாகட்டும் இன்றும் மிதமானது முதல் கனமழையானது தொடரும். ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில், விழுப்புரம், பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழையும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவினே சொல்லலாம். அதிர்ஷ்டம் இருப்பின் அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மற்றபடி இந்த மழை நிகழ்வானது அடுத்த சில நாட்களுக்கு தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் திருவாரூர் மாவட்டம் தலையமங்கலமில் 110 மில்லிமீட்டர் மழையும், மண்ணுடி திருவாரூரில் 103 மில்லிமீட்டரும், அதே நேரத்தில் கடலூர் மாவட்டம் பழையப்பட்டினம் பகுதிகளில் 101 மில்லிமீட்டரும், வேப்பூர், கடலூர் 100 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அங்கே 97.2 மில்லிமீட்டர், அதாவது 9 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. கடலூரில் தீர்த்தனகிரியில் 96.8, மரூரில் 92.4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்திலும் மேலப்புலியூரில் 88.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. அரியலூர் மாவட்டம் இலந்தைக்குடம்லேயே 78.8 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரி மகனூர்பட்டியில் 76.4 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. அதே நேரத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் கொரட்டியில் 68.4 மில்லிமீட்டர் மழையும், சேலம் நடுவள்ளூர் நார்த் 64.4 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் புதூர் 63.6 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தஞ்சாவூரில் திருமங்கலக்கோட்டை, மடையூரில் 62 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. பெரம்பலூர் மாவட்டம் திருப்பத்தூர்னு, ராமநாதபுரம் மாவட்டம் கிளியூரில் 58.4 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சியில் மணமலையில் 57.6 மில்லிமீட்டர்னு பதிவாயிருக்கு. பரவலாக திருச்சியிலும் பார்த்திங்கன்னா 53.2 மில்லிமீட்டர், சுக்கம்பட்டி அந்த மாதிரி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 51 மில்லிமீட்டர், பழையூர் அந்த மாதிரி மதுரை பகுதிகளிலையும் பரவலாக இந்த மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். இதற்கிடையில் இந்த அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும், ஃபேஸ்புக்லேயும், ட்விட்டர்லேயும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதோடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.